ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்வில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை முழுவதுமாக அறிந்ததால்தான் எது வேண்டுமோ அதை நீயே தொட்டுக்கொள். நீ தொட்டதன் மூலமாக உன் கைகளிலேயே அது தானாக வந்து சேரும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்பதற்காக தான் இந்த மூன்றையும் உன் கண்களில் காட்டியுள்ளேன் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் மன உடலுக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். அதற்கு முன்பாக இதில் உனக்கு தேவையான பணம் வேண்டுமா, அல்லது சொந்த வீடு கட்டி நிரந்தர நிம்மதியாய் உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, அல்லது எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாய் நான் தூங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா எனதான் இந்த மூன்றில் ஒன்றை தொடச் சொன்னேன். இப்போது உனக்கு பண தேவை இருக்கிறது. உன் தேவைகள் எப்போதும் தீர்வது கிடையாது என்பதும் எனக்கு தெரியும். இதில் உனக்கு பணம் வேண்டுமானால் பணத்தை தொடு. நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகளையும் உன் தேவைக்கும் அதிகமாகவே உனக்கான செல்வ வளத்தை நான் கொடுப்பேன். இல்லை, நீண்ட நாட்களாக நீண்ட காலமாகவே ஒரு சிறிய சொந்த வீடாவது எனக்கு அமைய வேண்டும், அதில் நான் நிம்மதியாய் சந்தோஷமாய் என் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என நீ நினைத்தால் அதையும் உனக்கு அமைத்து கொடுக்க தயாராகத்தான் சொந்த வீட்டோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. காசு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், அல்லது சொந்த வீடுதான் வேண்டுமானாலும் அதை தொடு. இல்லை, எனக்கு எந்த சொத்து பத்துக்களின் மீதும் ஆசை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏராளமாக இருக்கிறது. முதலில் இது எல்லாமே தீர்ந்து போனாலே எனக்கு போதும், மற்றதை நான் அப்புறம் பார்த்து கொள்கிறேன் என நிம்மதியான தூக்கத்திற்காக நீ என்னை எதிர்பார்த்து இதை தொட்டாலும் சரி, எது வேண்டுமென மனதில் நினைத்து கொண்டு தொட்டாயோ அதை நிச்சயமாய் சர்வ நிச்சயமாய் உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் செல்லவே. உன் மனமானது மிகவும் தைரியமாக தான் இருந்தது. ஆனால் நீ நினைத்தது எதுவும் நடக்காமல் எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் சண்டைகளும் கஷ்டங்களும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருந்ததால் இப்போது கொஞ்சம் பலத்திலிருந்து நழுவி பலவீனமான ஆளாக மாறிவிட்டாயா? கவலை கொள்ளாதே. எந்த விஷயம் உனக்கு தடைக்கல்லாக இருக்கிறதோ, எந்த மனிதர் உனக்கு தடைகளை உருவாக்குகிறாரோ அவர்கள் அத்தனையையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைக்கப் போகிறேன். பலம் உடையவர்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் அதிலிருந்து தாண்டி வந்துவிடலாம் என நம்பிக்கையோடு இருப்பார்கள். தடைக்கற்களை கூட படிக்கல்லாக நினைத்து அதன் மீது ஏறி வந்து விடுவார்கள். ஆனால் பலவீனமான மனது உள்ளவர்கள், ஐயோ எனக்கு கஷ்டம் வந்து விட்டதே, எனக்கு பிரச்சனை வந்து விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன், வறுமை எனும் சாபம் வந்து விட்டதே, எனக்கு துன்பமாய் இருக்கிறதே, நான் நினைத்தது நடக்கவே மாட்டேன் என்கிறதே என்பர் வருத்தப்படுபவர்களாக இருந்தாலும் அந்த பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஆளாக தானே இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன். வறுமை என்பது துன்பமும் கிடையாது, செல்வம் என்பது மிகப்பெரிய நன்மையும் கிடையாது. எல்லா மனிதர்கள் வாழ்விலும் வறுமையையும் நான் கொடுப்பேன், செல்வத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய வழியிலான பிரார்த்தனை என்பது மிகவும் சிறந்தது என்பதை நான் அறிவேன். நித்தமும் இந்த வராகி உனக்கு நல்லது செய்வாள் என நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கி வந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது என் அன்பு குழந்தையான உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான நிரந்தர நிம்மதியையும் தூக்கத்தையும், எதிர்பார்த்த பண தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து சொந்த வீட்டு கனவையும் கூட நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கான விஷயத்தை நீ அடைவதற்காக சரியான பாதையில்தான் பயணம் செய்கிறாய். ஆனால் அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொஞ்சம் சோர்ந்து போய் உட்கார நினைக்கிறாய். ஒரு உண்மையை புரிந்து கொள் செல்லமே. ஒரே இடத்தில் நீ உட்கார்ந்து விட்டால் வேறு யாராவது உன்னை முந்திக்கொண்டு போய் நீ நினைத்ததை அவர்கள் அடைந்து விடுவார்கள். முதலில் உனக்கான விஷயத்தை அடைவதற்கு கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டிரு. ஒருவன் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் முதலில் அவன் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தன்னால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்ய முடியும், தான் இந்த உலகத்திலேயே மிகவும் திறமை படைத்தவன், யாராலும் முடியாதது என்னால் முடியும், என்னால் முடிந்ததை யாராலும் செய்ய முடியாது என மிகவும் தன்னம்பிக்கையோடு உனக்கான செயல்களை நீ செய்தால் போதும். ஊக்கம் உள்ளவனாக நீ மாறிவிட்டாலே சீக்கிரம் ஜெயித்து விடுவாய் என் தங்கமே. சோம்பேறியாக இருப்பவன்தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ என்னுடைய பிள்ளை, மிகவும் துணிச்சலான சுறுசுறுப்பான பிள்ளை.
அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத விஷயங்களுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாய்? உனக்குள் இருக்கும் மன உளைச்சலையெல்லாம் சரி செய்து மீளா துயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க நான் வந்துவிட்டேன். என் அன்பு பிள்ளையான உன்னை துயர் கொண்டு தவிக்க விடமாட்டேன் என் செல்லமே. உனது ஆதி முதல் அந்தம் வரை, அதாவது உன் பிறப்பிலிருந்து உன்னுடைய முன்ஜென்ம கணக்கிலிருந்து இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலிருந்து இனி வாழப்போகும் வாழ்க்கை வரையிலும் எல்லாவற்றையும் அறிந்தவள் நான் தானே. தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி மரத்து போன உன் வாழ்க்கையை மாற்றி எல்லா விதத்திலும் நல்லது செய்வேன். உன் கர்ம வினைகளால் நீ மனம் துவண்டு போய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். கலங்காதே. உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ குறைத்து கொள்வதற்கான ஒரே வழி அதை தைரியமாய் திருப்பி அனுப்புவதுதான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நீ ஏன் ஏற்றுக்கொண்டு வைத்து கொள்கிறாய்? எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம், எனக்கு இந்த கவலை வேண்டாம், எல்லாவற்றையும் நான் முடித்து சந்தோஷமாய் வாழ்வேன் என அதை வந்த வழியே திருப்பி அனுப்பிவிட வேண்டியது தானே. நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் அல்லவா? துன்பம் என்கிற எண்ணமே உன் மனதிற்குள் ஏற்படாத அளவிற்கு தொடர்ந்து என் நாமத்தை சொல்லி வா. எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்து நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை வளம் பெறும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. ஒரு சிறிய விஷயம் தள்ளிக்கு போய்விட்டது. ஆம், நீ நினைத்தது போல ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடக்கவில்லை. ஏருக்கு மாறாக அது தவறாய் நடந்து முடிந்து விட்டது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் நீ ஏன் அதை நினைத்து கவலை கொள்கிறாய்? இன்று கிடைக்காதது நாளை கிடைக்கும் என நம்பு. நேற்று நடக்காதது இன்று நல்லபடியாக நடக்கும் என நம்பு. ஓடாத ஓட்டமாய் ஓடி உன்னை பின்னுக்கு தள்ளிய எல்லா விஷயங்களையும் பின்னுக்கு தள்ளி உன்னை முன்னுக்கு கொண்டு வர இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? 9 கிரகங்களும் என்னை பின்தொடர்ந்துதானே வருகிறது. இந்த வராகி அம்மாவின் கட்டளைக்காக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கான வாழ்க்கை பாதையை முதலிடத்திற்கு நான் கொண்டு வரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீயும் பேரின்ப பெருவாழ்வை வாழத்தான் போகிறாய். பெரும் மகிழ்ச்சியும் உனக்கு சுலபமாய் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா அருள் செய்ய போகிறேன் என் செல்லமே. துயரங்கள் என்பது வாழ்க்கையில் மனதை உருக்கும் இரும்பாய் இருக்கலாம். ஆனால் நீ கவலைப்படாதே. இரும்பின் துரு எப்படி அதையே அழிக்கிறதே, அதே போலதான் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களையும் நீயே அழித்து வெளிவரும்படி உனக்கு தைரியத்தை கொடுக்கப் போகிறேன். துயரத்திலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்ட நீ இப்போது உன் வாழ்க்கையை வசந்தமாய் மாற்றுவதற்கான வேலைகளை செய்ய தயாராகு. துயரத்தை தூக்கி எறிந்து விட்டால் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். நித்தமும் என்னை வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்வில் இனி எல்லா துயரங்களும் நீங்கி நீ சந்தோஷமாய் வாழப்போகிறாய். சோதனைகளும் சவால்களும் உன்னை சுற்றியிருந்த காலமெல்லாம் முடிந்து போய் சிக்கலாகி போன உன் வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். சுழலில் சிக்கி மாட்டிக்கொண்ட மரக்கட்டை போலதானே இப்போது உன் வாழ்க்கை மிதந்து கொண்டிருக்கிறது. நீ கரையேறுவதற்கு முயற்சி செய். இந்த வராகி அம்மா உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். நல்லதே உன் வாழ்வில் நடக்கும். ஓம் வராகி.